ஹாய் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்மார்ட் வாட்ச் தான். ஏன்னா நம்ம சேனல்ல அதிகமா ஸ்மார்ட் வாட்ச், அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றது, என்னோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் என்னால வாங்கி ரிவ்யூ பண்ண முடியும். சீக்கிரமா நம்ம சேனலும் பெருசாச்சுன்னா கண்டிப்பா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் பெருசா வாங்கி ரிவ்யூ பண்ணலாம். ஏன்னா தற்சமயத்துக்கு என்னோட சுச்சுவேஷன் இப்படிதான் இருக்கு. ஒரு சின்ன சின்ன ப்ராடக்டா தான் வாங்கி நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாமே என்னோட சொந்த காசு தான். அதனாலதான் இவ்வளவு சின்ன ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க கொடுக்குற சப்போர்ட்ல நம்ம சேனல் வளர்ந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா என்னாலேயும் பெரிய ப்ராடக்ட் வாங்கி ரிவ்யூ பண்ண முடியும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எனக்கு எப்பவுமே வேணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போய் பாத்துடலாம். ஓகேங்களா? இன்னைக்கு இந்த இதான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். நாய்ஸ் கம்பெனியோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் பார்க்க போறோம். சரிங்களா? இது நான் என்ன ரேட்டுக்கு வாங்கினேன் நான் சொல்றேன். கிட்டத்தட்ட ஆனா இது பிளிப்கார்ட்ல 1000 rupees இருந்துச்சு. பட் ஆனா நான் அவ்வளவு ரேட்டுக்குலாம் வாங்கவே கிடையாது. ஒரு ப்ராடக்ட் நீங்க எப்பவுமே ஆன்லைன்ல செக் பண்ணி வாங்கணும்னாக்கா ஒண்ணுக்கு 4 ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டவுன்லோட் பண்றது நெட் எவ்வளவோ இருக்கு. வைஃபை எல்லாம் இப்ப நிறைய பேர் வீட்டுல போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா நானுமே போட்டு வச்சிருக்கேன். எல்லார் வீட்லயுமே வைஃபை நெட் எல்லாமே தாராளமா இருக்கிற அளவுக்கு தான் இப்ப இருக்கிற சூழ்நிலை இருக்கு. சோ அதனால ஒண்ணுக்கு 4 ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. கம்பாரிசன் பண்றதுக்காகவாது நீங்க அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு நீங்க வாங்குங்க நான் சொல்லல. ஒரு விஷயம் உங்களுக்கு தேவை இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல ஒண்ணுக்கு 4 இடத்துல நீங்க கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரீசெண்டா நானே நிறைய டிஃபரெண்ட் பாத்துட்டேன். ஏன்னா என்னோட மொபைல் டெக்னோ தான். பட் இருந்தாலும் செப்டோல இதுல ஒரு ரேட் காட்டுது. இதுல எனக்கு இன்னொரு போன் இருக்கு, அந்த போன்ல ஒரு ரேட் காட்டுது. ஏன்னா 2 போனுமே என்கிட்ட தான் இருக்கு. 2 போன்ல ஒரே டைம்ல செக் பண்ணாலே அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சோ அதனால ஒண்ணுக்கு 4 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்க கூட யாராவது இருக்காங்கன்னா அவங்க போன்ல இருந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு ஆன்லைன்ல 1000 rupees தான் இருக்கு. இது நான் நிறைய வெப்சைட்ல செக் பண்ணிட்டேன். பிளிப்கார்ட்ல செக் பண்ணேன், அமேசான்ல செக் பண்ணேன், எல்லாத்துலயுமே செக் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 999 ரேட் தான் இருந்துச்சு. பட் ஆனா நான் எவ்வளவுக்கு வாங்கினேன் அப்படின்றதான் வீடியோல கடைசியில சொல்றேன். ஓகேங்களா? ஏன்னா சொன்னா நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. நான் உண்மையிலேயே ரொம்ப ரேட்டு கம்மியா தான் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் இது அன்பாக்ஸ் பண்ணி பாத்துருவோம். அன்பாக்ஸ் பண்ணிட்டு நான் லாஸ்ட்ல உங்களுக்கு வீடியோ நான் அன்பாக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்ல இதோட பிரைஸ் என்ன இருக்குன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பா மென்ஷன் பண்றேன். சரி வாங்க மக்களே, வீடியோக்குள்ள போயிட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணி பாத்துடலாம் வாங்க. ஓகே மக்களே, ஓபன் பண்ணிடலாம். ஏன்னா நாய்ஸ் கம்பெனியோட அந்த சீல் அப்படியே இருக்கு பாருங்க. ஓகே, இதுதான் மக்களே ப்ராடக்ட். சரிங்களா? இதுதான் அந்த வாட்ச். அதுவும் எடுத்துடலாம். ஓகே, ரொம்பவே டைட்டா இருக்கு. ஓகே மக்களே, இதுதான் நம்ம ப்ராடக்ட். சரிங்களா? மேல இருக்க ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இது ஆன் பண்ணிடுவோம். ஆன் பண்ணி வச்சிருவோம். ஓகே, அதுக்கு அடுத்தது ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க மக்களே. சரிங்களா? ஒரு சார்ஜிங் கேபிள், அப்புறம் தேங்க்யூ ஃபார் யுவர் பர்ச்சேஸ் ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? புக் மை ஷோ வவுச்சர் இருக்கு. பட் ஆனா இதுல என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி புக் மை ஷோ அந்த ஒரு இதுவும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இத கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லக் இருந்தா டிக்கெட் ஏதாவது கிடைக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் சரியா தெரியல. நான் இருக்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்க ஸ்கேன் பண்ணிட்டு டைம் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல மூவிக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சதுனால உங்களுக்கு லாபம் தானே. நான் வாங்கின பிரைஸ்க்கு கண்டிப்பா இது ஒர்த்து தான். நான் உங்களுக்கு சொல்றேன் மக்களே. அப்புறம் ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் கம்பெனியோட ஸ்டிக்கர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு 4-5 ஸ்டிக்கர் இருக்கு. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் கார்டு. சரிங்களா? இது வாட்ச் நீங்க எப்படி எல்லாம் ஆப்ரேட் பண்ணும் அதோட யூசர் மேனுவல் கார்டு. இது நமக்கு சின்ன ப்ராடக்ட் தான். அதனால நமக்கு ஈஸியா சின்ன குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அதை ஈஸியா ஆப்ரேட் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஓகே, இதோட டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துடலாம். உண்மையிலே மக்களே, ஆனா டிஸ்பிளே கிளாரிட்டி இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் சத்தியமா நினைக்கல. உண்மையிலே டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் சும்மா தாறுமாறா இருக்கு. பாருங்க, டிஸ்பிளே கிளாரிட்டி எல்லாம் உண்மையிலே அல்டிமேட்டா தான் இருக்கு. அதுல எந்த குறையுமே சொல்ல முடியாது.
டிஸ்பிளே கிளாரிட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்களா, இதுல வந்து கால் பேசிக்கலாம். இதுல இன்பில்டா ஸ்பீக்கரும் இருக்கு. வாய்ஸ் கால் எல்லாமே இதுல பேசிக்கலாம். அதே மாதிரி ஒரு 10 கான்டாக்ட் வந்து நீங்க இதுல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். 10 கான்டாக்ட் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மெயின்ல வந்து யாராவது நம்பர் இருக்கு, நீங்க கால் பண்ணணும்னீங்கன்னா போனை எடுத்து கால் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க இதுல டைப் பண்ணி இதுல இருந்தே கால் பண்ணி இப்படியே பேசிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல. இப்ப வர ஸ்மார்ட் வாட்ச் எல்லாத்துலயுமே அந்த ஆப்ஷன் இருக்கு. அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்ல. இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை மக்களே. அதனால நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா, தெரியறவங்க இருக்காங்க இன்னும், பட் இன்னும் தெரியாம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சப்போஸ் அதுல ஒருத்தர் என் வீடியோ பார்த்து நான் சொல்றது அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா கூட எனக்கு ஹாப்பி தான். ஓகே, இதுல வந்து அதுக்கப்புறம் டிஸ்பிளே கிளாரிட்டி உண்மையிலே செமையா இருக்கு. ஆல்ரெடி வாட்ச் வீடியோ நான் இன்னொன்னு வச்சிருக்கேன், அது இன்னும் அப்லோட் பண்ணல. ஆல்ரெடி ஒரு வாட்ச் வாங்கி ரிவ்யூ பண்ணி போட்டிருக்கோம், அது வந்து இன்னும் அப்லோட் பண்ணல வீடியோ. சேம் அந்த வாட்சை கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே இது ரொம்ப ஒர்த்தா தான் இருக்கு. அதுவும் அது அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன் இருங்க. அதுக்கு இன்னும் தனியா ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு. அது ஆல்ரெடி வீடியோ எடுத்தாச்சு, பட் இன்னும் அதை அப்லோட் பண்ணாம தான் இருக்கு. கண்டிப்பா அந்த வீடியோவும் வரும். அந்த வாட்ச் கம்பேர் பண்ணும்போது உண்மையிலே எனக்கு இதோட டிஸ்பிளே குவாலிட்டி செம்ம இதா இருக்கு. அந்த அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கு. உண்மையிலே நீங்க வெளியில ஒரு வெயில் டைம்ல வந்து வெளியில இருக்கீங்க, அந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு டைம் பார்க்கணும்னா கூட உண்மையிலே இது ஒர்த்து. ஏன்னா நல்ல கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. டிஸ்பிளே கிளாரிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா இது வந்து 550 நெட்ஸ் நெட் தான் கொடுத்துருந்தாங்க. அந்த வாட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 நெட்ஸ் தான். இது வந்து 550. ஓகேங்களா, மத்தபடி இதுல சொல்ற அளவுக்கு எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதோட அம்பாசிடர் யாருன்னா, பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னா நம்ம விராட் கோலி தான். சரிங்களா, இவர் தான் நம்ம பிராண்ட் அம்பாசிடர் நாய்ஸ் கம்பெனியோடது. இது நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன்னு காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னா கூட நீங்க நம்புறீங்களா இல்லையான்னு தெரியல. நான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்டுறேன். கிட்டத்தட்ட இதை வாங்கினது வந்து திங்கக்கிழமை நான் வாங்கினேன். சரிங்களா, உங்களுக்கு நான் ப்ரூஃபோட காட்டுறேன். என்ன பிரைஸ் வாங்கியிருக்கேன்னு மட்டும் நீங்களே பாருங்க. ஏன்னா எல்லாருமே சொல்றாங்கல்ல பிராண்ட் எங்க கொடுத்து ரிவ்யூ பண்றாங்களோ அப்படின்னுட்டு. உங்களுக்கு நான் வாங்கினதுக்கான ரெசிப்ட் காட்டுறேன் இருங்க, வெயிட் பண்ணுங்க. சரிங்களா, இங்க பாருங்க, நீங்களே பாத்துக்கோங்க. சரிங்களா, நான் என்ன பிரைஸ்க்கு வாங்கியிருக்கேன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட நான் வாங்கினது 559 ரூபாய் 79 பைசா. நான் அந்த வாட்சோட பிரைஸ் நான் வாங்கினது. ஓகேங்களா, அதுலயே போட்டிருக்கு பாருங்க, நாய்ஸ் கலர் ஃபிட் லூப் ஸ்மார்ட் வாட்ச். கிட்டத்தட்ட இதோட பிரைஸ் உண்மையிலே சொல்ல போனா 548 தான் வந்தது. மேல இருக்கு பாருங்க அதோட பிரைஸ் 548 ரூபாய் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஹேண்ட்லிங் சார்ஜ் 9 ரூபாய் 99 பைசா. அது சேர்த்து 559 ரூபாய் 79 பைசா. இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இந்த வாட்ச் வாங்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் பண்ணி போடணும்ன்ற ஒரு பிளான் தான் நான் வச்சிருந்தேன். அதனாலதான் சரி ஒரு நல்ல கம்பெனி. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் 500 400க்குலாம் டூப்ளிகேட் வாட்ச் நிறைய கிடைக்குதுன்னுட்டு. நீங்க அந்த மாதிரி ட்ரை பண்றதுக்கு 1க்கு 4 இடம் செக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிராண்டட் வாட்ச் நீங்க வாங்கி போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் உங்களுக்கு பிரச்சனையே இல்லாம இருக்கும். அதே மாதிரி ஒரு 1 இயர் வாரண்டியும் கொடுத்துடுறாங்க கையோட. அந்த மாதிரி எல்லாம் இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பிராண்டடா கட்டின மாதிரி இருக்கும். உண்மையிலே இந்த வார் இருக்குல்ல, நீங்க இந்த ஸ்டாப் இருக்குல்ல, கண்டிப்பா இதோட ஃபீலே உண்மையிலே தனிதான். ஏன்னா லோக்கல் வாட்சிக்கும் லோக்கல்ல நீங்க வாங்குறதோட ஸ்டாப்பும் இதோட ஸ்டாப்புமே உண்மையிலே குவாலிட்டி நிறைய வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி டிஸ்பிளே குவாலிட்டியும் அவ்வளவுதான். சப்போஸ் 1-2 வாட்டி கீழே விழுந்துச்சுன்னா கூட அந்த அளவுக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் ஓரளவுக்கு தாங்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா கண்டிப்பா பிராண்டட் விராட் கோலி தான் பிராண்ட் அம்பாசிடர். ஸோ அதனால கண்டிப்பா இது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா அதே மாதிரி ஒர்த்தா தான் இருக்கு. நீங்க ஒரு ஸ்டாப் தனியா ஒரு பிராண்டடோட வாங்கணும் ஒரு வாட்ச் கடையில போய் கேளுங்க. கண்டிப்பா அவங்க என்ன ரேட் சொல்றாங்கன்னு மட்டும் பாருங்க. ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி 1க்கு 4 இடம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட நான் எல்லா இதுலயுமே செக் பண்ணேன். எனக்கு வந்து ஜெப்டோல வந்து ரொம்ப ரேட் கம்மியா இருந்தது. அதுவும் இல்லாம எனக்கு 10 நிமிஷத்துல என்கிட்ட வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. நான் ஆர்டர் போட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் தான் இருக்கும், எனக்கு எட்டு வந்து டெலிவரி கொடுத்துட்டாங்க. எனக்கு வந்து ரேட்டும் ரொம்ப கம்மியா இருந்தது. அதே மாதிரி அவங்க எடுத்துட்டு வந்த டைமிங்கும் ரொம்ப ஷார்ட்டா இருந்தது. இதுவே சப்போஸ் நீங்க பிளிப்கார்ட்ல ஆர்டர் போட்டிருந்தா கூட அட்லீஸ்ட் 1 to 2 days ஆகுது நீங்க டெலிவரி ஆகும். டெலிவரி ஆகிறதுக்கு வந்து 1 to 2 days ஆகுது ஆகும். பட் ஆனா ஜெப்டோல எனக்கு 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்து கையில கொடுத்துட்டாங்க. வெறும் 560 ரூபாய், 560 ரூபாய் கூட கிடையாது, 559 ரூபாய் 75 பைசா நினைக்கிறேன்.
ஓகேங்களா. கிட்டத்தட்ட நான் இன்னொருத்தவங்களுக்கும் அதே மாதிரி ஒரு இதே வாட்ச் நான் மறுபடியும் இன்னொருத்தவங்களுக்கும் ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்தேன். எனக்கு வந்து ஒரு கூப்பன் கார்டு இருந்தது. கிட்டத்தட்ட 100 ருபீஸ் அதுல கேஷ்பேக் கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்சோட பிரைஸ் வந்து நான் செக் பண்ணும்போது 650 தான் இருந்தது. அந்த கூப்பன் கோட் லெஸ் பண்ணி கிட்டத்தட்ட 500 சில்லறைக்கு தான் நான் அந்த வாட்ச் வாங்கியிருக்கேன். சோ ஒன்னுக்கு 100 வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு ரூபாயுமே ரொம்பவே வேல்யூபிள் தான். ஏன்னா ஒரு ரூபாய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம், இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல கஷ்டப்படுறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அதனால ஒரு 200 ரூபாய் உங்களுக்கு சேவ் ஆகுதுன்னா கூட அது உங்களுக்கு ஒரு நாளைக்கான மளிகை செலவுக்காவது ஆகும் வீட்டுக்கு. அதனால 1க்கு 4 வாட்டி செக் பண்றதுல எந்த தப்புமே கிடையாது. இன்ஸ்டாகிராம்ல எவ்வளவோ ரீல்ஸ் பார்த்து ஸ்வைப் பண்ணிட்டே இருக்கும். இந்த மாதிரி தேவைக்கானது ஒரு சில விஷயங்களை நீங்க செக் பண்றதுல தப்பே கிடையாது. கண்டிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அப்படி செக் பண்ணி வாங்கினதுனாலதான் எனக்கு இந்த பிரைஸ்க்கு இந்த வாட்ச் என்னால வாங்க முடிஞ்சது. மறுபடியும் இன்னொரு வாட்ச் வெயிட்டிங்ல இருக்கு. கண்டிப்பா அடுத்த வீடியோல அதை நான் சொல்றேன். அது என்ன பிரைஸ்க்கு வாங்கினேன்னு கண்டிப்பா நான் சொல்றேன். மறக்காம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நிறைய அப்லோட் பண்ண தான் போறோம். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்துச்சுன்னா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து பார்க்க சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்க்க சொல்லுங்க. ஓகேங்களா. கண்டிப்பா மறக்காம உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா அடுத்த புது வீடியோல எல்லாம் நான் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு போட்டு இப்போதைக்கு வெயிட்டிங்ல தான் இருக்கேன். கண்டிப்பா புது வீடியோ எல்லாம் நிறைய வரதான் போகுது. பார்க்கலாம் மக்களே. எல்லாரும் சேஃபா இருங்க, கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே மக்களே, பாய்.